ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் யூடியூப் ஆட்சர். இன்றைக்கி நாம இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா வீடியோ கொஞ்சம் லென்த்து தான், ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா அப்டேட்டும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோலையே லவ் பேர்டு, ஆஃப்ரிக்கன் என்னாச்சு, அடுத்து ஃபின்ச்சஸ் என்னாச்சு, எல்லாமே ஒரே வீடியோவில் பார்க்க போகிறேன். வீடியோ முடிஞ்சால் ஸ்கிப் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா லவ் பேர்டை பற்றி பார்த்துடலாம். லவ் பேர்டு நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா 11-12 பேர்கிட்ட இப்போ ரெடி ஆயிடுச்சு. என்னென்ன எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ லவ் பேர்டு அப்டேட் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 2 வாரம் கிட்ட ஆகிட்டு. போன அப்டேட் பார்க்கலாமே பார்த்துவாங்க, சேனலாக இருக்குது. எல்லாமே அப்போ வந்து எக்கில் இருந்துச்சு, 1-2 சிக்கு பொறிச்சிருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 1-2 சிக்கே ஆச்சா நெக்ஸ்ட் அவுட் ஆகிட்டு. இந்த ஃபஸ்ட்டு கேஜில் பார்த்தீங்கன்னா உள்ள பேர் இறந்துட்டுன்னு சொல்லியிருப்பேன், அதெல்லாம் போனதே பார்த்தா தெரிஞ்சிருக்கும். இந்த ஃபஸ்ட்டு கேஜில் இப்போ என்ன இருக்குன்னா ஃபின்ச்சஸ் வந்து நெக்ஸ்ட் அவுட் ஆகிருக்கு. அந்த ஃபின்ச்சஸ் சிக்கு, அதுக்கடுத்து லவ் பேர்டு சிக்கு அந்த சைடு பறந்துக்கும் பார்த்துருப்பீங்க. லவ் பேர்ட் சிக்கு நம்ம எங்கெங்கெல்லாம் இறங்கியிருக்கு, எத்தனை இறங்கியிருக்கு எல்லாமே வந்து இதிலேயே நான் சொல்கிறேன். ஃபின்ச்சஸும் எதில் இறங்குச்சு அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். இந்த வாட்டை இறங்கின சிக்கை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 பேர் 5 பேர் நம்ம செட் பண்ண போகிறோம். அதனால் எல்லாமே இப்போதைக்கு சேல்ஸ் இல்லை. உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க, நான் வந்து ட்ரை பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு. ஃபஸ்ட்டு கேஜில் பார்த்தீங்கன்னா இதான் நிலமை, இந்த சிக்கு தான் போட்டு வச்சுருக்கோம். அடுத்த செகண்ட் கேஜில் பார்த்துலாம். செகண்ட் கேஜ்லேயும் நல்லா வந்து போன கிளச்சில் சிக்கு வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்து நினைக்கிறேன் போன வீடியோவில். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நெக்ஸ்ட் அவுட் ஆகிற சைஸுக்கு வந்துட்டு எத்தனை சிக்கு இருக்குன்னு உள்ளே போய் பார்த்துடலாம். வாங்க பானைகளே பார்த்துடலாம். நம்ம வந்து பானையில் எல்லா பானையிலையும் மூடியே இருக்காது. நம்ம சப்ஸ்கிரைபர் இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருப்பீங்க, இல்லைனா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம பானை ஒன்றுலேயுமே மூடி வச்சுருக்க மாட்டோம். அதனால் சிக்கு எல்லாமே நம்ம மேலேருந்தே பார்த்துலாம். டோட்டலாக பார்த்திங்கன்னா 4 சிக்கு இருக்குது. 4 சிக்கில் 3 சிக்கு பார்த்திங்கன்னா நல்லா க்ரோத் ஆகிட்டு, ஒன்று மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஆனால் நல்லாவே க்ரோத் ஆயிரும், நான் வந்து நம்புகிறேன். நல்லா ஃபீட் பண்ணிகிட்ருக்கு. இந்த கேஜில் ஒரே ஒரு பேர் தான் இருக்குது. இன்னொரு பேரும் நம்ம வந்து போடுற மாதிரி தான் செட் பண்ணணும். அதனால் நான் சொன்னேன் சிக்கு வந்து வச்சுருக்க போகிறோம் அப்படின்னு. அதுக்கடுத்து கீழே உள்ளதுலேயும் நம்ம வந்து சிக்கு கேஜி தான், அதில் ஒன்றுமே இல்லை. அடுத்த 3வது கேஜி பார்த்துடலாம். 3வது கேஜை பார்த்திங்கன்னா புது பேர் தான், அதாவது ஃபஸ்ட்டு கிளச் இதுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் புது பேர் இப்போ போட்டிருக்கோம். அது எதெல்லாம் நான் வந்து கரெக்டாக சொல்கிறேன். இந்த பேர் அதில் ஒன்று, ஆனால் இது 2வது பேர். நம்ம வரிசையில் பார்த்திங்கன்னா 2வது பேர். நம்மள்ட்ட பார்த்திங்கன்னா இது புது பேர். மொதல் கிளச்சில் எத்தனை சிக்கு ஆச் ஆகுன்னு பார்த்துடலாம். நான் வந்து சொல்லியிருந்தேன் பானையில் மூடியே இருக்குது, அதனால் நம்ம மேலேருந்து பார்த்தாலே ஃபுல்லாக எல்லாமே தெரிஞ்சிடும் என்னென்ன எப்படி இருக்குன்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5 சிக்கு வந்து ஆச் ஆகிருக்கு. 5ல் 3 பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரோத் ஆகிருக்கு. பட் இன்னும் 2 கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. இது அந்த ஃபஸ்ட்டு கிளச்சே 5 சிக்கு வந்து ஆச் ஆகிறது ரொம்ப பெரிய விஷயம் தான். நம்ம வந்து பெரிய ரிசல்ட் கொடுத்துட்ருக்கு இந்த பேர். ஃபஸ்ட்டு கிளச்சே இதுக்கு தான். ஆனால் இது கூட இன்னொரு பேர் போட்டிருந்தோம், பட் அது வந்து இன்னும் செட் ஆகலை அப்படின்ட்டு ஒரு பேரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த ஒரு பேர் தான் இந்த கேஜிலே கிடக்கு, அதாவது 3வது கேஜில் ஒரு பேர் தான் கிடக்கு. கூடிய சீக்கிரத்தில் நம்ம வந்து இன்னொரு பேரும் உள்ளே போடுவோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம அடைக்கலாங்குருவி வந்துட்டாங்க, என்னடா பண்ணுற அப்படின்ட்டு. ஏன்னா அதுக்கு இங்கே கூடு இருக்குது உள்ளக்க. நம்ம பேட்ஸுக்கெலாம் ஃபீட் பண்ணிவிட்டு அந்த தினையை வந்து ஊதிவிடும் பார்த்தீங்களா, அந்த தினையை ஊதுற இடத்துல கொஞ்சம் தினை மிஸ் ஆகும். அடுத்து அந்த பேட்ஸு கேஜி கீழே கொஞ்சம் தினையை மிஸ் ஆகும். அந்த தினையை சாப்பிட்றதுக்கு தான் இவங்க வந்து இங்கே கூடி வந்திருக்காங்க. இந்த அடைக்கலாங்குருவி வர்றது கொஞ்சம் நல்லது தான், நம்ம கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. பட் இந்த இப்போதைக்கு அதை வச்சு ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால் அது பாட்டு வரட்டும்னு சொல்லிட்டு விட்டாச்சு. 2 பானையும் கட்டி விட்டுருப்பேன் நம்ம அதுக்கு. அந்த பானையிலே அது பாட்டுக்கு கூடு வச்சுட்டு கொஞ்சம் பறிச்சுட்டு இருக்காங்க, அதனால் அதை பற்றி பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்து இது பார்த்திங்கன்னா 4வது கேஜில் உள்ள மேல் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஃபஸ்ட்டு கேஜில் உள்ள ஃபீமேலில் உள்ளது மேல். இது இந்த மேல் பார்த்திங்கன்னா நம்ம அது செத்துருச்சு அப்படின்னு இதை மட்டும் வச்சுருந்தோம். இந்த ஃபீமேல் எங்கே உள்ளதுன்னா இப்போ வந்து நமக்கு ட்விஸ்ட்டு. இந்த ஃபீமேல் பார்த்திங்கன்னா நம்ம மதுரை அண்ணன் வந்தாங்க பார்த்திங்களா, சப்ஸ்கிரைபர் அண்ணன். அந்த அண்ணன் வந்து ஒரே ஒரு ஃபீமேல் சும்மா இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. பட் அது வந்து ரெக்கை ஒரு சைடு பார்த்திங்கன்னா ரெக்கை சுத்தமாக இல்லாமல் இருக்கும். நான் வந்து வீடியோலே காட்டுறேன், முடிஞ்சளவு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு ரெக்கை ஃபுல்லாக இல்லாமல் இருந்துச்சு. பட் இது பேராகுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சோம். பேரை எக்கே வச்சுட்டு இப்போ வந்து மேல் வெளியில் வந்துட்டு நான் வந்து ஃபீமேலையும் ஃபுல்லாக காட்டுறேன், எத்தனை எக் வச்சுக்கும் காட்டுறேன். 3 எக் வந்து வச்சுருக்கு. அந்த ரெக்கையை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த லெஃப்ட் சைடு தான். அது வந்து கொஞ்சம் வளருமா அப்படின்னு சுத்தமாக தெரில. வளர்ந்தால் கொஞ்சம் நல்லது தான், இல்லைனா இது வந்து ப்ரீடிங்லாம் இருக்கும். இந்த கேஜ்லேயும் ஒரே ஒரு பேர் தான் இருக்குது. அடுத்த 5வது கேஜ்லேயும் ஒரு பேர் தான் இருக்குது. இதுவும் வந்து இப்போ புது பேர் தான். இதுக்கு மேலே பார்த்ததுமே புது பேர் தான். கிட்டத்தட்ட இதிலே 3 பேர் புது பேர் பார்த்தாச்சு. இந்த 3 பேருமே புதுசு தான். ஃபஸ்ட்டு கிளச்சு 3க்குமே. இதுவும் 3 எக் வச்சுருக்கு டோட்டலாக. இது வந்து எத்தனை எக் வைக்கும் அப்படின்னு தெரில. நெக்ஸ்ட் அப்லோட பார்த்திங்கன்னா நான் வந்து எத்தனை எக் வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிடலாம். அதுக்கடுத்து நம்ம இந்த மரத்தை வெட்டணும் இல்லையா, அதில் பார்த்திங்கன்னா கேஜெலாம் செட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோன்னே சொல்லலாம். பட் நம்ம வந்து இந்த வேலை நிறையா இருக்கிறதுனால வீடியோ வந்து நம்ம கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ வந்து இந்த அப்டேட்டே ரொம்ப லேட்டு. நம்ம ஃபார்ம் அப்டேட் போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு, அதனால் லேட் ரொம்ப. அதனால தான் ஒன்றும் நினச்சிக்காதீங்க. அடுத்த நம்ம வந்து அப்டேட் வந்து உடனே வரும், அதாவது வாரத்தில் ஒரு நாளாட்டி வரும். அதுக்கடுத்து 6வது கேஜில் பார்த்திங்கன்னா எல்லாமே நெக்ஸ்ட் அவுட் ஆகி விட்டுச்சு. இதில் பார்த்திங்கன்னா 2 சிக்கு நெக்ஸ்ட் அவுட் ஆக்கி அடுத்து 2 எக் வச்சுட்டு அந்த நெக்ஸ்ட் அவுட் ஆன சிக்கு நம்ம சிக்கு கேஜ் அந்த 1வது கேஜிலாம் கிடக்கு. அதுக்கடுத்து இது வந்து அதுக்கு அடுத்த பேர் அதே 6வது கேஜில் உள்ள இந்த சைடு உள்ள பேர். இதில் ஒரு சிக்கு நெக்ஸ்ட் அவுட் ஆகிட்டு, அதாவது க்ரீன் கலர் மேலு. அது வந்து நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் காட்டுறேன். அந்த க்ரீன்லாம் நம்ம தான் வச்சுருக்க போகிறோம், லைட் க்ரீனு. இந்த ஃபீமேல் மேல் கலரு, அதாவது இந்த பேரோட மேல் கலர் தான் இறங்கிருக்கு ஒன்று. அதுக்கடுத்து இன்னும் 2 சிக்கு உள்ளே இருக்குது. அதுவும் எப்போ நெக்ஸ்ட் அவுட் ஆகுது அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து 7வது கேஜி பார்த்துக்கலாம்.
7வது கேஜ்லேயும் 2 பேர் இருக்குது. அதாவது 6, 7, 8 அந்த 3 கேஜ்லேயும் 2 பேர் வந்து ப்ரீடிங்லாம் இருக்குது. இந்த 7வது கேஜில் உள்ள பேரை பார்த்துடலாம். இந்த பேரில் பார்த்திங்கன்னா 2 சிக்கு நெக்ஸ்ட் அவுட் ஆயிடுச்சு. ஒரு சிக்கு பார்த்திங்கன்னா உள்ளக்க இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா 3 சிக்கு ஆச் ஆயிருந்துச்சு. 2 வந்து நல்லாவே நெக்ஸ்ட் அவுட் பண்ணி விட்ருச்சு. இந்த 3ஆவது சிக்கும் நல்லாவே நெக்ஸ்ட் அவுட் ஆயிரும். கிட்டத்தட்ட ஒரு 2 நாளில் ஆயிரும். அதனால் பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து சீக்கிரமே எக் வச்சிரும். அதுக்கடுத்து இந்த பேர் பார்த்துடலாம். இந்த பேர் பார்த்திங்கன்னா அடுத்து வந்து இந்த எக் வைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இதுலேயும் ஒரே ஒரு சிக்கு தான் ஆச் ஆயிருந்துச்சு. அந்த ஒரு சிக்கு நல்லாவே க்ரோத் பண்ணி நல்லாவே பறக்கிற அளவுக்கு தான் வந்து நெக்ஸ்ட் அவுட் பண்ணி விட்டுச்சு. அதனால் இன்னொரு இதுவும் ஃபியூ டேஸில் எக் வச்சிரும். கண்டிப்பாக எக் வச்சிரும். அந்த எக் வச்சதெல்லாம் நான் வந்து நெக்ஸ்ட் அப்லோடில் காட்டுறேன். அதுக்கடுத்து 8வது கேஜ் பார்த்துடலாம். 8வது கேஜ்லேயும் 2 பேர் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். இந்த 2 பேரில் ஒரு பேர் வந்து கொஞ்சம் ட்விஸ்ட்டாக ஆகிட்டு இருக்கு. அது என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். பார்த்துட்டே இருங்க வீடியோவை. நீங்கள் சேனலில் எப்போ தான் பார்த்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பிள்ளைங்கன்னா மறக்காமல் தட்டி விட்ருங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து இதில் உள்ள பேர். இந்த பேர் பார்த்திங்கன்னா டோட்டலாக 4 சிக்கு பார்த்திங்கன்னா ஹேட்ச் ஆகிருக்கு. அந்த 4 சிக்கு தான் நம்மளுக்கு தெரியுது. கிட்டத்தட்ட 5 கூட இருக்கலாம். பட் ஃபுல்லாக வந்து தெரில. எனக்கு தெரிஞ்சது 4 சிக்கு தான் தெரியுது. இந்த 4 சிக்கும் நல்லாவே ஃபீட் பண்ணி தான் இருக்குது. பிரச்சனை இல்லை. மேல் அண்ட் ஃபீமேல் பார்த்திங்கன்னா நல்லாவே பாண்டிங்காக இருக்குது. அதனால் பிரச்சனை இல்லை. அடுத்து இதுலேயே 2வது பேர் பார்த்திங்கன்னா இதில் 3 சிக்கு வந்து நல்லா பரவாயில்லாமல் க்ரோத் ஆகிருக்கு. பட் உள்ளக்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேடாக பண்ணி வச்சுருக்கு. என்ன பிரச்சனைனா 1-2 ஃபீமேல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை பண்ணும். அதாவது பானையை வந்து க்ளீன் பண்ணவே பண்ணாது. ஆனால் சிக்குக்கு வந்து ஃபீட் பண்ணுறது ஃபுல்லாக மேல் தான் ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கு. நான் வந்து ஃபுல்லாக காட்டுறேன் பாருங்கள் எந்தளவுக்கு உள்ளக்க கஷ்டமாக இருக்குது. ரொம்பவே இது வந்து சேடாக இருக்குது. அந்த பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணாமல் அப்படி அப்படியே போட்டிருக்கு ஃபீமேல். இது வந்து ஃபீமேல் வேலை தான். பட் பார்த்திங்கன்னா அது வந்து எல்லா ஃபீமேலும் நல்லாவே இருக்குது. இந்த ஒரு ஃபீமேல் மட்டும் அந்த பிரச்சனை பண்ணுது. நெக்ஸ்ட் அவுட் ஆகாமல் அந்த 3 சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கடுத்து நம்ம இந்த பேரும் புது பேர் தான். அதாவது இதே 4வது பேர் புது பேர் பார்க்க போகிறோம். இந்த பேர் பார்த்திங்கன்னா இன்னும் எக்கே வைக்கல. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பெட் ஷாப்பில் வாங்கியிருக்கோம். அந்த பேர் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் தான் ஆகுது. ஆனால் பானையும் கட்டி விட்டாச்சு. எதுக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து அடல்ட்டாக தான் இருக்குது. இந்த கேஜிக்கு பார்த்திங்கன்னா இன்னும் நேம் வைக்கல. அதாவது கேஜி 8 கேஜி 9 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு இருப்போம் பார்த்திங்களா. இது வந்து ஆஃப்ரிக்கன் இருக்கிறதுக்கு நேரம் கீழே கடைசி கேஜி தான் இருக்குது. கீழே இந்த எலி காலை கடிச்சதை கூட நம்ம வந்து சாட்டு விரிச்சிட்டு அதுக்கடுத்து நம்ம அந்த பேரை போட்டிருக்கோம். எக் வச்சுச்சுன்னா நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கடுத்து இந்த ஆஃப்ரிக்கனை பற்றி பார்த்துடலாம். ஆஃப்ரிக்கன் பார்த்திங்கன்னா 2மே நம்ம வந்து இப்போ பாக்ஸை ரிமூவ் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் கீழே உள்ள பேரில் பார்த்திங்கன்னா பாக்ஸ் இப்போ தான் வச்சோம். ஆனால் அதுவும் வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. சும்மா தான் பாக்ஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா பாக்ஸை ரிமூவ் பண்ணியாச்சு. இதோட மேல் என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிஸ் ஆகி நான் வந்து கவனக்குறைவால் பறக்க விட்டேன். பாக்ஸை ரிமூவ் பண்ணச்சில் தான் அந்த மேல் பார்த்திங்கன்னா பறந்து போயிடுச்சு. அதனால் அந்த வேறு மேல் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி உள்ள மேல் பார்த்திங்கன்னா போட்டுக்கோம். அது பேராமல் அப்படின்னு சொல்லி தெரில. அதுக்கடுத்து இந்த கேஜில் நான் வந்து பாக்ஸ் வச்சுருக்கேன் சொன்னது பார்த்திங்களா. லூட்டினை வந்து லூட்டினை வந்து உள்ளே கிடக்கு பாக்ஸுக்குள்ளே ஃபீமேலு. ஆனால் அது எக்கே வைக்கல, சும்மா தான் கிடக்குது. ஆனால் மேல் பார்த்திங்கன்னா வெளியில் இருக்குது. மேலில் அந்த கழுத்துலாம் முடியலாதனால அது பார்த்திங்கன்னா மேல் போட்டிருக்கோம். இன்னும் பேராக தான் இருக்குது. ஆனால் எக் வைக்கல. அதுக்கடுத்து ஃபின்ச்சஸ் அப்டேட் பார்த்து தான் பார்த்துடலாம். ஃபின்ச்சஸ் பார்த்திங்கன்னா 4 பேர் கிடக்கு. 11, 12, 13, 14 அந்த 4 கேஜிலையும் கிடக்கு. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 14வது கேஜில் பார்த்துலாம். இந்த 14வது கேஜில் மேலே கம்பெனிக்கு பார்த்திங்கன்னா அந்த 2 சிக்கு தான். கீழே நிற்கிறது தான் பேரு. சிக்கு 2ம் நெக்ஸ்ட் அவுட் ஆகிட்டு வேறு பார்த்திங்கன்னா அந்த கூடையில் ஒன்றுமே இல்லை. அடுத்து எக் வந்து சீக்கிரமாக வச்சிரும். அதுக்குள்ளே நம்ம பார்த்திங்கன்னா அந்த 2 சிக்கையும் செப்பரேட் பண்ணிடணும். ஏக்கும் பார்த்திங்கன்னா அந்த பேர் பார்த்திங்கன்னா கொத்த ஆரம்பிச்சிரும். சீக்கிரமே நம்ம வந்து நெக்ஸ்ட் அவுட் பண்ணி விட்றணும். அதாவது ஃபீட் எடுக்க தான் பார்த்துக்கோங்க. பார்த்ததுக்கப்புறமே நீங்கள் வந்து பிரிச்சுக்கவே நல்லது. அதுக்கடுத்து 11வது கேஜியில் பார்த்துலாம். இதுலேயும் பார்த்திங்கன்னா 2 சிக்கு வந்து நெக்ஸ்ட் அவுட் பண்ணி விட்டுருந்துச்சு. 2மே ஒயிட் தான். மண்டையில் மட்டும் கொஞ்சம் பிளாக் இருக்கிற மாதிரி நெக்ஸ்ட் அவுட் பண்ணி விட்டுச்சு. அந்த 2 தான் நீங்கள் வந்து ஸ்டார்டிங் பார்த்துருப்பீங்க இல்லையா. அந்த ஃபஸ்ட்டு கேஜி கேஜியில் வந்து இருக்குல்ல, அதெல்லாம் அந்த இதில் உள்ள சிக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா 6 எக் வச்சுருக்கு. இது வந்து சிக்கு ஆச் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக தெரில. எனக்கு தெரிஞ்சு சிக்கு ஆச் ஆகும் தான் நினைக்கிறேன். பட் ரொம்ப ஆச் ஆகுது. 1-2 ஆச் ஆகும். ஏன்னா அந்த குளிர் டைம்னால ரொம்ப வந்து ஃபின்ச்சஸ் தான் டேமேஜ் ஆகும். அதனால் நம்ம வந்து அந்தளவுக்கு கேர் பண்ணிக்கல. இப்போதைக்கு எக் வச்சா அது பாட்டு வச்சுக்கிட்டோம். ஒரு சிக்கு 2 சிக்குனாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு. இதனால் பேரண்ட்டுக்கு ப்ராப்ளம் வருமா நீங்கள் கேட்கலாம், இல்லை ஃபீல் பண்ணலாம் நினைக்கலாம். ஆனால் பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸுக்கு ஒரு விதமான ப்ராப்ளமும் இல்லை. ஏன்னா நம்ம அந்தளவுக்கு கேர் பண்ணிகிட்ருக்கோம். என்ன ஒரு ஃபால்ட்னாலும் உடனே நம்ம மெடிசனும் வைக்கும். அது போக ஃபுட்டும் எக்ஸ்ட்ரா ஃபுட் நிறையா வைக்கிறனால பிரச்சனையே வராது. அதுக்கடுத்து இந்த கேஜில் பார்த்திங்கன்னா 12வது கேஜி. இதில் பார்த்திங்கன்னா இன்னும் எக்கே வைக்கல. மேல் பார்த்திங்கன்னா அடுத்த மேல் இது வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம். பட் இது வந்து இன்னும் எக்கே வைக்கல. ஃபீமேல் தான் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அதனால் இதுக்கு பார்த்திங்கன்னா ஃபீமேல் வேறு வாங்கணும். மேல் கரகரன்னு கூடு கட்டிட்டு. ஆனால் பார்த்திங்கன்னா ஃபீமேல் வந்து செட்டே ஆகலை. கேஜி 12 நல்லா நோட் பண்ணிக்கோங்க. செட்டே ஆகாத கேஜி. அதுக்கடுத்த கேஜி 13ல் எத்தனை சிக்கு இருக்குதுன்னு பார்த்தோன்னா இது வந்து சிக்கு ஆச் ஆகி இருக்குது. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, குளிர் டைம்ங்கிறனால கொஞ்சம் பிரச்சனை வரும், பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் இந்த கேஜிலையும் ஒரே ஒரு சிக்கு தான் இருக்குது. நான் உள்ளே போய் காட்டுறேன் பாருங்கள். பாக்ஸுக்குள்ளே ப்ரீடிங் பாக்ஸுக்குள்ளே ஒரே ஒரு சிக்கு தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5 எக்கு வச்சிச்சு. பட் ஒரு சிக்கு தான் ஹேட்சே ஆச்சு. ஒரு சிக்கும் நல்லாவே க்ரோத்தில் இருக்குது. சீக்கிரமே நெக்ஸ்ட் அவுட் ஆயிரும். நெக்ஸ்ட் அவுட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து அடுத்த அப்லோடில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அதெல்லாம் பார்க்கணுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கான தொட்டி விட்டால் தான் உடனே உங்களுக்கு வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்போ தான் நீங்கள் பார்க்க முடியும். போன வீடியோவில் வந்து வாத்து கோழிலாம் விற்பனைன்னு சொல்லியிருந்தேன். அதெல்லாம் வேணும் அப்படின்னா மறக்காமல் போய் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள் சேனலில். அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்லாம் சேல்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் வீடியோலாம் அனுப்பிவிட்டாங்க. அதெல்லாம் கண்டிப்பாக வீடியோவில் வரும். அதெல்லாம் பார்க்கணும்னா சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஆல்ரெடி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இந்த வீடியோ எதாவது முடிச்சிக்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். யூஸ் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெட்ஸ் வளர்க்குறவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.